அந்தபுரத்தின் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த வீடியோ வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோகும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கி இதில் யூஸ் பண்ணி இந்த ஃபாண்ட் இருப்பாருங்க, இது வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா, அது வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பண்ணி போயிட்டு லேட்டஸ்ட் இருக்குது, அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ண இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வந்து பண்ணாக்க டவுன் வந்து பண்ண மொபைல் இஷ்யூ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபேல்கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபேல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரே ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கும் ஐட்மோஸில் வந்து பண்ணாக்க இது இன்புட். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மாட்டி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்டிங் கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது கீழ் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ண ஃபேஸ் இருக்குது, அது வந்து பண்ண கொடுக்கலாம். இல்லை வந்து பண்ண ஸ்மால் ஆர்டர் இருக்கிறது வந்து பண்ண கேப்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு கீழே வந்து பண்ணக்கு ஆர்ட் இமேஜ் கொடுத்துருக்க பாருங்கள். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி பிக்கை கூட வந்து பண்ணுங்கள், இமேஜை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி இந்த இடத்துல நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா பிக்குக்கும் எல்லா லேருக்கும் கீழே வந்து பண்ணிங்க கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க இந்த லிரிக்ஸ் எங்கே முடியுது ஸோ அது வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எஸ்ரேன் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது கரெக்டாக ஆட் ஆகிடுச்சா? ஸோ இந்த பிக் வந்து பண்ண லாஸ்ட்டில் ஒரு ஜூம் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது கிளிக் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த சைடில் ஒரு கீஃபேம் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டுக்கு வேலையை மட்டும் வந்து பண்ண உங்களுக்கு எந்தளவுக்கு ஜூம் வேணும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபிலிமுக்கும் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃப் மட்டும் இங்கே செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பிக் ஆட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் எடிட் பண்ண வேண்டிய பிக் வந்து பண்ண நானஸில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் வந்து பண்ணாக்க பிக்கு கட் ஆட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட் நானஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பிக்கே. ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நானஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்குது, அதுவும் கீழ் போய்ட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் கீழ் போய்ட்டு உங்கள் பிக்கு மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதிலே நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழ் போய்ட்டு உங்கள் பிக்கு தோமா அசென்ட் பண்ணி கட் ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூப்பர்ட்னர் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எக்ஸ்பென்ஸ் இருப்பாருங்க, அது கீழ் போய்ட்டு கீழே சூப்பைனாக்கு சொந்த பிக்கு நானஸில் கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பண்ணி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே வந்து பண்ண நானஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் பார்த்திங்க பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் நம்ம வந்து பண்ணாக்க அந்த அடுத்தடுத்து இந்த கேஃபாக இருப்பாருங்க, இதில் நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த க்ரீன் கலரின் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கிளிக் போயிட்டு காப்பில் இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கேஃபர் எங்கே இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொட்டினா ஜஸ்ட் இது மேலே ஆயிடும். இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி
கரெக்டாக அந்த குரூப்புக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண லிஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு அந்த கிரீன் கலரை கிளிக் பண்ணிங்க. சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருக்கா அதையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இது சேமத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் அந்த கேஃபாக இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த கிரீன் கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த கிரீன் கலர் கிளிக் போயிட்டு இந்த கீழே கலர் இருக்கா அது கிளிக் போயிட்டு சைடில் ஸ்டார்க்குன்னு இருப்பாருங்க அது கிளிக் போயிட்டு இப்போ நைனஸில் கனெக்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கு சில பேட்டி மேலே பிரச்சனை கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக இந்த எஃப்ல வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இது சேமத்தில் அடுத்தடுத்த அந்த க்ரீனில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க பிக் எப்படி ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த 4 குரூப்பு கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே வந்து பண்ணாக்க குரூப் ஒன்று இருக்குது அதையும் கில் போயிட்டு கீழே எடி குரூப் இருப்பாருங்க அதை இங்கே கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கும் அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வெப் இருக்கா அதை கில் பண்ணிக்கணும். கில்லிங் மூவ் பண்ண சைடில் டெல்சிஃபிட்டி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கில் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே மூட்ஸ் இருக்கும் அது செல்ல போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கு கொஞ்சம் லேட்டாக அந்த கழுத்து மட்டும் தெரியுற மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸிங் கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குரூப் 2 இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு எடுக்கிற போகிறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதுங்க செலக்ட் போயிட்டு இப்போ உங்களுடைய பிக்குடைய வேறு பிளேஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா அது வந்து பிளாக் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போயினாக்கா ஜஸ்ட் அது செகண்டில் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு குரூப் 3 இருக்கா அதே சேம் மெத்தட் நம்ம பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர் கிளக்கு வந்துட்டு அந்த லேயர் எந்த லேயருக்கு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு எந்த பிளேஸ் வேணுமோ ஸோ அந்த பிளேஸ் வந்து பண்ணாக்க நீங்கள் செட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஓகே. ஸோ தேர்டு வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா இது சேம் மெத்தட் நம்ம வந்து பண்ணாக்க 4த்துக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் புல்லில் பார்த்து ஆகிடுச்சு. ஸோ இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த அந்த 4 குரூப் இருப்பாருங்க. ஸோ இதில் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்திருக்கல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.